தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு ட்ரினிட்டி. வாட் இஸ் ட்ரினிட்டி? சமத்திருத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்கிறது: இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவர் மூலமாக நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. இங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தரையும் பவுல் ஒன்றாக நமக்கு சித்தரித்து கோடிட்டு காட்டுகிறார். ஏன் பவுல் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், பவுல் ஞானத்தில் சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், வல்லமையாய் விளங்கியவர். ஆண்டவரின் பாடுகளின் நிமித்தம் அவர் இயேசுவால் அழைக்கப்பட்டவர். அந்த பவுல் சொல்லுகிறார், நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு, இயேசுதான் அந்த கர்த்தர் என்று சொல்லுகிறார். யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையும் தேவனும் ஒன்றே ஒன்றுதான் என்று யோவான், இயேசுவுக்கு பிடித்த சீடு, அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் மறுபடியும் தெளிவாக சொல்லுகிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாம் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உண்டாயிற்று. எனவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஞானம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ட்ரினிட்டி என்ற தலைப்பு இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் ட்ரினிட்டியை பற்றி சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாருங்க. இதுதான் யோவான் 3:10 சொல்றார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இயேசு உலகத்தில் இருந்தாருங்க, உலகம் அவர் மூலமாக தான் உண்டாயிற்றுங்க, உலகமோ அவரை அறியவில்லை. இதே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டு இருக்கார், என்ன சொல்றாருன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க. இயேசுவை யாரும் அறியவில்லை, இயேசு அவர்கள் நடுவிலே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் மத்தியிலும் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாய் இருக்கின்ற இடத்திலே அவர் இருக்கிறார், பரிசுத்தமில்லாத இடத்தை விட்டு அவர் போகிறார். யோவான் 1:33 பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் யார்? இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கர்த்தர் என்பவர் ஜலத்தினால் நீ ஞானஸ்தானம் கொடு என்று அனுப்பினார் என்று யோவான் சொல்லுகிறார். யோவான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், பிதாவினுடைய திட்டம். அது இயேசு அறியவில்லை. ஸோ இயேசு இந்த பக்கம் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசுவினிடத்தில் ஏற்கனவே இயேசுவும் கர்த்தரும் ஒன்று நம்ம பார்த்துட்டேன் இல்லையா?
அந்த பரிசுத்த ஆவியை இறங்கி வந்து இந்த மூவொரு தேவன் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 1:33. அடுத்த வசனம் பாருங்க. ஆவியானவர் யார் மேல் இறங்கி வந்து தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். ஆவியானவர் அப்படியே இறங்கி வந்து யார் மேல இருப்பாரோ அவர்தான் ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பவர். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பாஸ்டர்கள் தண்ணியில் முக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஆவியினால் மரித்து போகின்ற நம்முடைய சரீரத்தை ஜெனிப்பிக்கிறார் ஆவியினால். யோவான் 1:34 நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறேன் என்று யோவான் சாட்சி கொடுக்கிறார். இந்த தம திருத்துவத்தின் உண்மையை யோவான் 1:34 உங்களுக்கும் எனக்கும் சாட்சி கொடுக்கிறார். இவர்தான் பிதா, இவர்தான் குமாரன், இவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து தங்கினதை நான் கண்டேன் என்று அவர் கண்ணால் பார்த்த சாட்சி கொடுக்கிறார். இந்த ஒரு மதத்தில் மட்டும்தான் இயற்கையை உருவாக்கின தேவன் ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து, அவருக்குள் பரிசுத்த ஆவி நிறைந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 28:19 நீங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். பாருங்க, அந்த மூவொரு தேவனையும் தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கிற நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நீ போய். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கூட அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, நீ போய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஞானஸ்தானம் கொடு. ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். யார் அறிவிப்பது? நீங்களும் நானும் தான். ஒருவேளை உங்களால் சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை என்றால் இந்த செய்தியை பிறருக்கு பகிருங்கள். பகிர்வதன் மூலமாக சுவிசேஷம் சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட போகிறது. சாட்சி கொடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவானுக்கு சுவிசேஷம் 8:58 இயேசு தன் நாவினாலே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு சாட்சி. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யோவான் சொன்னதை கேட்டோம், பவுல் சொன்னதை கேட்டோம். இப்போ இயேசுவே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு தேவ சத்தியம் பாருங்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டவனு தான் ஈரானில் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. முஸ்லீம்ஸ் எல்லாம் கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. இந்தோனேஷியாவில் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. அல்லாஹ் யார், அல்லாஹ் யார், அல்லாஹ்வை பார்க்கவே முடியலையேன்னு சொல்லி தவித்த பிள்ளைகளுக்கு இயேசுதான் அல்லாஹ் அப்படி என்று சொல்லி அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் வசனங்களை அவர்கள் தேடி ஆராய்ந்து பார்த்தவுடனே தெரியாமல் இருந்து விட்டோமே இந்நாள் வரை,
நம்மை குழப்பி குழப்பி ஏமாற்றி விட்டார்களே. இலா இலா இல்லல்லா முகமது ரசூல் அல்லா என்று சொல்லி கொண்டிருந்தோமே என்று சொல்லி அவர்கள் மனம் மாறி இலா இலா இல்லல்லா இயேசுதாயா எனக்கு அல்லாஹ் என்று சொல்லி இயேசுவை எத்தனையோ ஆயிரம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதே யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தேவனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். திருப்பி இயேசு சொல்றார். எதுக்கு இயேசு சொல்லணும்னு சொன்னா, உங்க விசுவாசம் என் விசுவாசம் இனி கேலி கூத்தா இருக்கக்கூடாது. தமத்திருத்துவத்தை பற்றி யாராவது இஸ்லாமியர்கள் உங்களிடத்திலே குழப்பினால் நீங்கள் நான் சொன்ன ஒவ்வொரு வேத வசனங்களையும் எடுத்து அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். இயேசுதாயா பிதா, இயேசுதாயா சுதன், இயேசுதாயா பரிசுத்தர், இயேசு கடவுளையா என்று நீங்களும் நானும் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். இயேசு எங்குமே என்னை தவிர பிறரை வணங்கு என்று சொல்லவே இல்லை. இயேசுவை மட்டும்தான் வணங்க வேண்டும். இயேசுவை மட்டும்தான் வழிபட வேண்டும். இயேசுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பவர். இயேசுவை பற்றி வாழ்ந்து காட்டிய நிறைய புனிதர்கள் உண்டு. அன்னை தெரசா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். நான் தொட்டு பார்த்துருக்கேன். அந்த அம்மாவை சிக்கிமில் இருக்கும்போது பார்த்தேன். அப்படியே இயேசுவினுடைய பிரகாசம் அந்த அம்மையாரின் முகத்திலே தெரிந்தது. இவர்கள் எல்லாம் இயேசுவாய் வாழ்ந்தவர்கள். அதற்காகத்தான் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். பாஸ்டர்கிட்ட போயிட்டு சில பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லையா, என்கிட்ட நிறைய பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போன்றுதான் அந்த அம்மையாரிடத்தில் நிறைய போய் எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியும் இயேசுகிட்ட கேட்டால் இயேசு கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லி. இருப்பினும் அவர்கள் ஏன் அன்னை தெரசாட்ட நிறைய பேர் போய் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த அம்மா இயேசுவாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லைங்க. 2 புடவை, ஒரு பக்கெட்டு, ஒரு மக்கு, வேற ஒன்றுமே இல்லைங்க. அவங்க பேரில் சொத்தே இல்லைங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாங்க. அவங்க சபையின் பேரில் தான் சொத்து வைத்திருந்தார். இன்று எப்படி இருக்கிறது ஊழியங்கள் என்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஊழியத்தையே தொழிலாக மாற்றிவிட்ட காலங்கள் இது. இந்த காலத்திலே நீங்கள் தமத்திருத்துவத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு இயேசு சொன்ன போதனைகளை கேட்டுக்கொண்டு இயேசுவாய் நீங்களும் அன்னை தெரசாவை போன்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விரும்புகிற தேவனிடத்திலே, ஐயா நான் சொல்வதை கேட்கிறேன் ஐயா, உடைய வார்த்தையின்படி நடந்து வாழ்கிறேன் ஐயா என்று நீங்களும் நானும் சொல்லுவோமேயானால் நமக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வசனங்களையும் தயவு செய்து எடுத்து பைபிளில் வாசித்து பாருங்கள். யாரும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் தெளிவாக இருக்கணும். தமத்திருத்துவன்னா இதுதான். ஆதி திருச்சபையில் 120 பேர் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஆண்டவரின் தாயாரும் இருந்தார். அங்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையிலே பவுலும் அதுக்கப்புறம் போதிக்கிச்சுட்டே வராரு. திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தமத்திருத்துவம் உலகமெங்கும் பரப்பப்படுகிறது. அதுதான் கிறிஸ்துவம். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இனி நீங்கள் தமத்திருத்துவத்தை பற்றி, ட்ரினிட்டியை பற்றி யாருக்குமே டவுட் வரக்கூடாது. ஒன்று தாங்க. அந்த ஒன்று வார்த்தையாய் இருந்தது. அந்த ஒன்று இயேசுவாய் வந்தது. மற்ற பரிசுத்த ஆவி ஒன்று இயேசுவுக்குள்ளே இருந்தது. 1 × 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 = 1. 1 × 1 =
இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. தமத்தெடுத்தும் மிஸ்டரின்னு சொல்கிறாங்க. மிஸ்டரி எல்லாம் கிடையாதுங்க, தெளிவான தேவ சத்தியம். இந்த தெளிவான தேவ சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு பிறருக்கும் பகிர வேண்டுமாய் இயேசு உங்களை அழைக்கிறார். அவ்வாறு நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. காட் bless you all. மறந்துடாதீங்க, மறந்து எழுதிடாதீங்க. யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு ஊதினார். இயேசுவின் உடலிலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். எனவே மறந்துடாதீங்க. காட் bless you all.